வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு இந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தோணுது. பின்னாடி திரும்பி பார்த்த பொண்ணு ஷாக்கோட வேக வேகமா வீட்டுக்கு ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டா. அங்க வந்து பார்த்தா இவளுக்கு ரொம்ப பிடிச்ச டெடிபியர் கீழே விழுந்து அழுக்காய் கிடக்குது. சச்சா என்னடா இவ்வளோ அழுக்கா இருக்குன்னு கொண்டு போய் குளிக்க வச்சு அதை ட்ரையர்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கா. எதுக்குன்னு பார்த்தா இன்னைக்கு அவளோட பர்த்டே. அவளுக்குன்னு இருக்க ஒரே துணையான இந்த பொம்மையோட இந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி அதையும் போட்டோ எடுத்து போடுறா. வெளியேந்து யாரோ காலிங் பெல் அடிச்சு பார்சல் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அங்க வச்சுட்டு போங்க, நானே வந்து எடுத்துக்கிறேன்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு வந்து வெளியே வந்து பாக்குறா. பார்த்தா யாரோ இந்த பொண்ணு பிடிச்சி கீழே தள்ளுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த பையனை யாரோ கண்ணுக்கு தெரியாத உருவம் அடிச்சு துவம்சம் பண்ணது. என்னடா நடக்குதுங்கன்னு இந்த பொண்ணு அப்படியே வெறிக்க பார்த்துட்டு இருக்கும் போது அவன் அப்படியே செத்து போயிட்டான். முழிச்சு பார்த்தா எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. ஆனா நைட் அழகா குளிக்க வச்ச பொம்மை ரொம்ப அழுக்கா கிழிஞ்சு போய் கிடக்குது. என்னடா இது கிழிஞ்சு போச்சுன்னு சோகத்தோட அந்த பொம்மையை பேக் பண்ணி வெளியே வைக்கும் போதா பாக்குறா. அந்த பொம்மையோட கொஞ்சம் பஞ்சு அந்த ஆள் செத்து போன இடத்துக்கு நேரா கிடக்குது. ஒருவேளை இந்த பொம்மை தான் அந்த ஆளை துவம்சம் பண்ணிருக்குமோன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா பொட்டுக்குள்ள போன பையன் வெளியே வந்துட்டேன். இனிமேல் நான் தான் உனக்கு தோண, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு இந்த பொம்மை தைரியமா சொல்லுது.